நாங்கள் பார்க்கிற பதவியை குறித்த பெருமை. நான் யார் தெரியுமா? நான் இன்ஜினியர். நான் யார் தெரியுமா? நான் டாக்டர். நான் யார் தெரியுமா? நான் பிசினஸ்மேன். நான் யார் தெரியுமா? நான் கலெக்டர். நிறுத்து நிறுத்து. உன்னை இன்ஜினியர் ஆக்கினது கர்த்தர், டாக்டர் ஆக்கினது கர்த்தர், பிசினஸ்மேன் ஆக்கினது கர்த்தர். நீ மொட்டையா வந்து விழுந்த நிர்வாணி ஆனா ஓனா பேச தெரியாம வந்து மொட்டை ஊமவாயான வந்து விழுந்த ஒன்ன ஆனா அவனை படிக்க வச்சு ஏபிசிடி படுக்க வச்சு உன்னை படிக்க வச்சு உயர்த்தி உயர்த்தி கொண்டு வந்தது கர்த்தர். உன்னை ஒரு ஹையர் ப்ரொஃபஷன்ல உட்கார வச்சது கர்த்தர். ப்ரொஃபஷன், உன்னுடைய ப்ரொஃபஷனை குறித்து நெஞ்ச நிமித்தாத பெருமை. பைபிள் சொல்றது, உசியா ராஜா அவன் ராஜாவான பொழுது மனமேட்டிமை அடைந்தான். வந்துடுது இல்ல, பின்னாடியே வந்துடுது இல்ல. அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே ஒரு ஹெட் வெயிட் வந்துடுச்சான். மனமேட்டிமை அடைந்து, மனமேட்டிமை அடைஞ்சாலே முதல்ல அவன் பண்ற பெரிய தப்பு. ஏன்னா பெருமை செட் ஆகாது ஆண்டவருக்கு. உயர்த்த 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 ஐயா தோத்திரம் தோத்திரம், நீ கீழே இறங்கணும். நான் சிறுக அவர் பெருகன்னு போகணும். ஏனில மேலே ஏறுற, ஏனில 2 படி ஏறும்போது சிரிச்சுக்கிட்டே ஏறுவ. 20வது படியில் எப்படி நிற்ப? நீ பயந்துட்டு நிற்க மாட்ட. உயர உயர நீ பயப்பட மாட்ட. 50 அடி ஏறிட்ட, கீழே குனிய பயப்படுவ. நீ கடகடன் இறங்குவியா, கடகடன் ஏறுவியா? மேலே ஏற ஏற பயப்படுறீங்கள, கேர்ஃபுல்லா இருக்கிறீங்கள, அதை புரிந்து கொள். வாழ்க்கையில தேவன் உன்னை உயர்த்த உயர்த்த கவனமாயிரு. தாழ்மையாய் இருக்க கவனமாயிரு. உயர்த்திய தேவனை மறக்காதிரு. உன்னை கீழே இருக்கிறவர்களை மறக்காதிரு. உன்னை உயர்த்தி விட்டவர்களை மறக்காதிரு. உனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தவர்களை மறக்காதிரு. உன்னை ரட்சிப்பிற்குள் நடத்தினவர்களை மறக்காதிரு. பெருமை, மனமேட்டிமை. நான் யார் தெரியுமா? அதான் ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்றாரு, நீ மண்.